எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இப்ப நர்சரியில போய் ஒரு செடி வாங்குறோம்னா, அதுக்கப்புறமா அத நம்ம வீட்ல வளர்த்து, அதுலேருந்து விதைகளையோ, இல்ல அந்த கிளைகளையோ வச்சு எப்படி அடுத்த செடி தயார் பண்றதுன்னு தான் நம்ம பார்ப்போம். அதேமாரி தாங்க நான் ஒரு கேசவர்த்தினி செடி வாங்கி, அத நல்லா வளர்த்து, அதுலேருந்து விதைகள் பூக்கள் நெறையா பூத்துச்சுங்க. அந்த பூக்கள காய விட்டு, அதோட விதைகள எடுத்து சாம்பல்ல முக்கி, காய வச்சு, அடுத்த ஜாடியில மண்ணு போட்டு அத வச்சு பார்த்தேன். நெறைய விதைகள் போட்டு பார்த்தும் கூட, ஒரு செடி கூட வளரவே இல்லங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு தண்டு ஒடிஞ்சு கீழே விழுந்துட்டு அதுலேருந்து அதை கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கவரில் மண் போட்டு அதில் ஊனி வச்சு இந்த மரத்துக்கு மாதுளை மரத்துக்கு கீழே வச்சுருந்தேங்க நிழல்லையே ஒரு 10-15 நாள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இலை விட்டு அது நல்லா துளிர ஆரம்பிச்சிட்டுங்க. இப்படி தான் கேசவர்த்தினி செடி நான் பதியம் போட்டு எடுத்தேங்க. விதைகள் போட்டப்ப ஒன்று கூட வரலங்க எனக்கு. இந்த மாதிரி கிளைகளை வச்சப்ப நிறைய செடி இலை விட்டு வந்துச்சு. 31 மூலிகைகள் கொண்ட இயற்கை முறையில் தயாரித்த ஹெர்பல் ஹேர் ஆயில் அவைலபிளாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. மாடி தோட்டத்திலேயே எல்லா செடிகளையும் வளர்த்து அதுலேருந்து நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் தயாரிச்சிட்ருக்கோங்க. முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முடி உதிர்வை கட்டுப்படுத்துங்க. முடியை கருமையாக்கும். நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. தேவைப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க.